அண்ட் காய்ஸ் இப்போது நம்ம ஒரு அதிர்ச்சியான ஒரு மேட்ரு ஒன்று பார்க்க போகிறோம். எந்த பஸ்ஸுலையுமே இப்போது நம்ம நிற்கிற பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்திங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டு. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே அப்புறம் அதில் ஆவடி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற எந்த பஸ்ஸஸ்லையுமே இப்போ விளம்பரம் இல்லைங்க. அதை பாருங்கள், அந்த பஸ்ஸுலேயும் வந்து விளம்பரம் எடுத்துகிட்ருக்குறாங்க, அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்ருக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. இந்த பஸ்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. அடுத்து போகிற வழியில் நான் அப்படியே ஒன்று காட்டுறேன். ஆவடி டிப்போடைய வண்டியில் எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்க. இது கூட இப்போ ஆவடி டிப்போடைய பஸ் தான் இது. ஆனால் எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லையே. ஏன்னா எல்லாத்திலும் நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்கங்க. என்னன்னு பார்ப்போம். இந்த பஸ்லேயும் அந்த இதுவும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இன்னும் அதிர்ச்சியான சரிங்க. இந்த லோ ஃப்ளோர் பஸ் போட்டோம் போயிடுச்சு. இந்த பஸ்லேயும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸுலேயும் இல்லை, அந்த பஸ்ஸுலேயும் இல்லை. அதான் ஆவடி டிப்போவில் இருக்க எல்லா பஸ்ஸுலேருந்துமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக. ஏங்க மகளிர் பஸ்ஸில் கூட இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆவடி டிப்போ. ஐயோ ஆவடி டிப்போ அது ஒன்றுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்ம. பரவாயில்ல, நான் கூட இன்னைக்கு காலையில் இப்போ ஐயோ ஏதோ கண்டென்ட் எதுவும் கிடைக்கலையே. ஏன்னா கண்டென்ட் கிடைக்கலங்க, எனக்கு சரியான கண்டென்ட் இல்லாதனால தான் வீடியோவே போட முடியுது, ஷார்ட்ஸ் சரியா. ஆனால் நானும் நினச்சேன் என்னடா இது கிடைக்கலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக மாட்டுது. அதாவது கண்டென்ட்டை தேடி நம்ம போக வேணாம், அதுவாக வந்து மாட்டுது. பரவாயில்ல. ஆவடியில் இருக்க ஆவடி சைடில் இருக்க எல்லா பஸ்ஸுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. எல்லா பஸ்ஸுலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கரே எடுத்துகிட்ருக்குறாங்க. அது எதனாலும் தெரியல, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஆவடியில். பார்ப்போம் போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற நான் வீடியோவாக போடுறேன். பரவாயில்ல. லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.